Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக 11th நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே फ्रेंड्स, அதாவது 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லையே, 11th நம்ம வந்து சும்மா சாதாரணமா பாத்துக்கலாம், பாஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்காதீங்க. 11th நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் 12th வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா, எளிமையா இருக்கும். அதனால 11th கண்டிப்பா நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல முதல் ஸ்டெப் தான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதனால நல்லபடியா பாத்துங்க. ஓகே, இப்போ வந்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம், வித் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் முத்துராமலிங்கத்தின் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6 மார்க்ல அடிக்கடி நமக்கு வந்து என்ன பார்த்தா கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நன்னூல் பொது பயணம், சரியா, சிறப்பாயணம் வழியாக அறிவியலாகும் செய்திகளை தொகுத்துரைக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதோட ஆன்சர்ஸும் ரொம்ப தெளிவா. இந்த ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆன்சர் கீ இருக்கு பாருங்க, பப்ளிக்கோட ஆன்சர் கீ இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து கொடுத்தது, சரியா. அதனால இதை மட்டும் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் மேக்ஸிமம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழியை இயற்கை வளங்களை விவரிக்க, சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இயற்கையோடு இயந்து வாழ் நடத்திய தமிழர்களின் வாழ்வியல் இருப்பிடங்களின் பெயர்களையும் இயற்கையோடு இயந்தே இருந்தன என்ற கூற்றினை மெய்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். அதுக்கப்புறம் பாதசாரிகளின் வழிநடைகளை பாடல்களாக காவடி சிந்து உள்ளது, இக்கூற்றினை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் பார்த்துங்க, சரியா. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே ஆன்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக, சரியா, அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக, சரியா. இதே மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தமா சேர்த்து 23 பேஜ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இது ரெண்டுமே இருக்கனால ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு PDF ஃபைல் போதும், நீங்க 6 மார்க் பத்தி கவலையே பட தேவையில்ல பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும், சரியா. அதனால இதை நீங்க டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மேக்ஸிமம் அவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.